ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. அங்கு இருக்கும் நிலவரம் என்ன, மேலும் தமிழகத்தில் எங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து விளக்க இணைகிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. நன்றி கவிதா. அதாவது எல்னினோவால் இந்தியாவில் வறட்சி ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு மாறாக இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தோன்னா, அதாவது ஜூலைலேருந்து ஆகஸ்டில் வட இந்தியாவில் மழையினுடைய பதிவு அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக இந்த வட இந்தியாவில் தொடர்ந்து பார்த்தோன்னா மகாராஷ்டிரா, அஸ்ஸாம் இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் மழையை சந்திச்சுட்டு வராங்க. இப்போ அந்த இடத்துல அந்த லிஸ்ட்டில் அடுத்து தலைநகர் டெல்லி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக தென்கிழக்கு டெல்லி, அப்புறம் ஷாதரா, அப்புறம் மத்திய டெல்லி, வடகிழக்கு டெல்லி, இந்த பல்வேறு இடங்கள்லையும் அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் தொடர்ந்து இடியுடன் கூடிய மழை பெஞ்சிட்டு வருது. அதுலேயும் கடந்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த ஊரில் எவ்வளோ மழை பதிவாகிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய பாதிப்பு நிலவரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இது எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத நம்ம வரைபடத்தில் பார்த்துடலாம். புதுடெல்லியில் குறிப்பாக சொல்லக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கூர்கான், அதற்கு அடுத்தபடியாக ஃபரிதாபாத் உள்ளிட்ட இடங்கள். அதே போல் நம்ம பார்க்கும் பொழுது புதுடில்லி, அதற்கு அடுத்தபடியாக நொய்டா, அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா கூர்கான் இந்த இடம், அப்புறம் காசியாபாத் இந்த இடங்கள் எல்லாமே கொஞ்சம் சிவியராக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அங்கேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. அதுலேயும் செக்டார் 5 பழைய டெல்லி, அப்புறமா மெஹ்ரோலி அப்படிங்கிற சாலை, பசாலா அப்படிங்கிற சாலை, இது எல்லாமே முழுசாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழல் பார்த்தோன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேற்றுலாம் நம்ம பார்க்கும் பொழுது 18 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தது, 166 விமான சேவைகள் தாமதமாகியிருந்தது. இப்படி தொடர்ந்து செய்திகள் வருது. ராம் மனோகர் லோஹியா மருத்துவமனை, எய்ம்ஸ், அசோகா சாலை, உச்சநீதிமன்றம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே தண்ணீர்ல தேங்கியிருக்கு. முதல்ல அந்த பகுதிகள் எப்படி இருக்கு, தண்ணீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய சாலைகள், வாகனங்கள் எப்படி ஊர்ந்து செல்லுது, மக்கள் எந்த அளவுக்கு அவதி விடுறாங்க அப்படிங்கிற இந்த காட்சிகளை நம்ம முதல்ல பார்த்துடலாம். இதில் குறிப்பாக ஜனக்பூரில் 67 மில்லிமீட்டர், அப்புறம் சர்தர்பூரில் 57 மில்லிமீட்டர், பீடம்புராவில் 35 மில்லிமீட்டர், அதற்கு அடுத்தபடியாக நகரினுடைய மொத்த மழை பொழிவு அளவு பதிவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இது இயல்பாக பதிவாகிற மழையை விட அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த சப்தஜங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இயல்பாக இந்த மாதத்தில் பெய்யக்கூடிய மழைன்னு பார்த்தோன்னா 191.1 மில்லிமீட்டர். ஆனால் இப்போ எவ்வளோ பதிவாக இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தோன்னா 246.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. இது 29% அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இன்னும் சொல்லக்கூடிய இடங்களா லோடி ரோடு அப்படிங்கிற பகுதியில் 233.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. இது இயல்பை விட 22% அதிகம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்தம் அயநகர் பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா 266.3 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. இது இயல்பான மழையை விட 66% அப்படின்னு சொல்றாங்க. இதனால கங்கை மேற்கு, அப்புறம் வங்க மீது இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு உத்தரப்பிரதேசம் வரைக்கும் நீண்டு இருக்கிறதுனால இந்த மழை பொழிவு அதிகமாகுது அப்படின்னும் சொல்லப்படுது. வழக்கமாக நம்ம என்ன சொல்லுவாங்க, அதாவது இந்த எல்னினோனால மழையினுடைய பொழிவு கம்மியாக இருக்கும், வறட்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஆகஸ்ட் 1, 2024 நம்ம பார்த்தோன்னா 107 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. இது ஆகஸ்ட் 8, 2026 பார்க்கும்பொழுது 98.7 மில்லிமீட்டர்
மழை வரைக்கும் பதிவாகிருக்கு. ஆனால் ஆகஸ்ட் மாதத்தினுடைய சராசரி அளவான 226.8 மில்லிமீட்டரை விட இது அதிகமாக பதிவாகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 55% அதிகமாக பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது டெல்லியினுடைய நிலவரமாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதே போல் இப்போ தமிழகத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வட இந்தியாவில் மழை அதிகரிக்கான காரணம் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து ஈரப்பதம் அதிகமாக காற்றோட கலக்கிறதுனால அங்கே மழை பொழிவு அதிகமாகிருக்கு. தென்மேற்கு பருவமழை காற்றோட இது நேரடியாக மோதுது. இதனால தான் அசாமாக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிரா, மும்பை, டெல்லியா இந்த பகுதிகள்லாம் மழையினுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நம்ம தென்னிந்திய பகுதிகள் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தோன்னா இது அப்படியே நேர்மாறாக ஆப்போசிட்டில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாமே வட மாநிலங்களை நோக்கி போகிறதுனால நமக்கு மழை குறையுது, அங்கே மழை அதிகரிக்குது. தமிழ்நாட்டோட சராசரி ஆண்டு மழை அளவு அப்படின்னு பார்த்தோன்னா 945 மில்லிமீட்டர், அதிலிருந்து 998 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது குறிப்பாக வடகிழக்கு பருவமழை அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 459.2 மில்லிமீட்டர், தென்மேற்கு பருவமழை அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பருக்குள்ள 332.9 மில்லிமீட்டர் மழை பதிவாகணும். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மழை ரொம்ப ரொம்ப குறைவாக பதிவாகிருக்கு. இதில் கொஞ்சம் அந்த நெருக்கத்தை தொடுற இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை, கோயம்புத்தூர், அதற்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரி, அரியலூர் இந்த இடங்கள் இதிலெல்லாம் இயல்பை விட கொஞ்சம் மழை அதிகமாக பதிவாகியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் செங்கல்பட்டுன்னு பார்க்கும்பொழுது இயல்பை விட குறைவான மழை பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நமக்கு வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு பொறுத்து தான் இது திருப்தியாக இருக்கா, பூர்த்தி அடைஞ்சிருக்கா, இந்த விஷயம்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கிடையில் இப்போ வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது குறிப்பாக கோயம்புத்தூர், அதற்கு அடுத்தபடியாக வால்பாறை இந்த மாதிரி இடங்கள், தொடர்ந்து சேலம், தர்மபுரி இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கெல்லாம் 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். இது இன்னைக்கான நிலவரம். நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கை, ராமநாதபுரம் இங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழகம், புதுவை அப்படின்னு கேட்டோன்னா வரக்கூடிய நாட்களில் மிதமான மழைக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நம்ம டெல்லி அளவுக்கு எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய வாரத்தில் அந்த மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு நமக்கு வடகிழக்கு பருவமழை அக்டோபரில் ஆரம்பிச்சாதான் நம்ம எதிர்பார்த்த டெல்டா பகுதிகளுக்கான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தலைநகர் டெல்லி, மகாராஷ்டிரா, மும்பை, அசாம்லலாம் இருக்கக்கூடிய மழை நம்ம தமிழகத்துக்கு எப்போ கிடைக்கும் அப்படி விவசாயிகளுடைய தேவையை பூர்த்தி செய்யுமா அப்படின்னு கேட்டால் அது வடகிழக்கு பருவமழை தான். தென்மேற்கு பருவமழையில் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது தான் வானிலை அறிக்கை நமக்கு சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.